1 கிலோ பச்சரிசியை கழுவி அரிசியில் இருக்கும் ஈரம் போகும் வரை காய வைக்க வேண்டும். பின்னர் அதனை லேசாக கொர பதத்தில் அரைத்துக் கொள்ள வேண்டும். அரைக்கும் போது வாசனை கொடுக்கும் அளவிற்கு ஏலக்காயை சேர்த்து அரைத்துக் கொள்ள வேண்டும். பின்னர் 1 கிலோ அரிசிக்கு ஏற்ப சுவைக்கு தகுந்தவாறு 600 அல்லது 750 கிராம் வெல்லம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த வெல்லத்தை தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து பாகு காய்ச்ச வேண்டும். பாகுபதம் பற்றி கவலைப்படாதீர்கள். வெல்லம் தண்ணீர் நன்றாக கொதிக்கும் போது விரல்களில் தொட்டு பார்க்கும் போது அது நூல் போல வர வேண்டும். அவ்வளவுதான். அந்த பதம் வந்த பிறகு பாகை இறக்கி அரைத்து வைத்துள்ள பச்சரிசி மாவில் ஊற்றி இரண்டையும் நன்றாக கலந்து விட வேண்டும். அப்போது கொஞ்சம் சுக்கு பொடியும் சேர்த்து கொள்ளலாம். மொத்தமாக சேர்த்து பிசைந்த மாவை 2-3 நாட்கள் ஊற வைக்க வேண்டும். பின்னர் மாவை எடுத்து பார்த்தால் நன்றாக பதம் பெற்றிருக்கும். அதிலிருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து அதனை வாழை இலையில் வைத்து தட்டி சூடான கடலை எண்ணெயில் பொரித்து எடுத்தால் சுவையான அதிரசம் ரெடி. இதில் வேறு எந்த பொருளும் சேர்க்க தேவையில்லை.